கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டுமென்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இங்கே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு உங்ககிட்ட என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்கள் பரிசுத்தமாக ஆகணுமா, அதுதான் அவரோட சித்தமா, அதுதான் அவரோட விருப்பமா. ஆமேன். பரிசுத்தமாகிறது என்ன அப்படின்னா, எல்லா பாவத்தையும் விட்டு அவருக்கு பிரியமாக வாழணும். ஆமேன். பாவம் சாபம் எல்லாத்துலேயும் விட்டு அவருக்கென்று வாழும்போது அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அதுதான் அவரோட சித்தமா. நீங்கள் பரிசுத்தமாகணும், பாவத்துலேருந்து விடுதலை பெறணும், சாபத்துலேருந்து விடுதலை பெறணும். அதுதான் அவரோட சித்தமாக இருக்குது. அதுதான் அவர் விரும்புகிறார். ஆமேன். இன்றைக்கும் பாவத்தின் பிடியில் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? இந்த பலவீனத்தின் பிடியில் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? சாபம், கடன், பிரச்சனைகள்னால கஷ்டப்பட்டுருக்கீங்களா? ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக மாற்றுங்க. நான் உம்மாக்கானவளா, உம்முடையவளா நான் வாழணும், எனக்கு உதவி பண்ணுங்க. நீங்கள் கேட்கும்போது ஏசப்பா நிச்சயமாக உதவி பண்ணி எல்லாவற்றையிலிருந்தும் விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் அவரோட சித்தம். ஆமேன். உங்களை பரிசுத்தமாக்குறது அவரோட விருப்பம். நீங்கள் கேட்கும்போது உங்களை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.